ஹாய் வீவர்ஸ், நீங்கள் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டே எமது பூமியின் மையத்தை நோக்கி பயணம் செய்ய நீங்கள் தயாரா? அவ்வாறென்றால் இந்த வீடியோவினை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்து பூமியின் மையத்திற்கு சுமார் 6300 கிலோமீட்டர்கள் வரை செல்ல வேண்டி உள்ளது. பூமியின் விட்டம் சுமாராக 12,000 கிலோமீட்டர்கள் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். எனவே நீங்கள் எங்கு இருக்கின்றீர்களோ அங்கிருந்து ஒரு நீண்ட துளையை நீங்கள் இட்டுக்கொண்டே சென்றால் சுமார் 12,000 கிலோமீட்டர்கள் வரை நீங்கள் இருக்கும் இடத்திற்கான மறுமுனையை சென்றடைவதற்கு அந்த துளையை இடலாம். சுமார் 12,000 கிலோமீட்டர்கள் வரை சென்றால் இந்த பூமியின் மறுமுனையை மையத்தின் ஊடாக கடந்து நாம் அடையலாம். ஆகவே பூமியின் மையம் எந்த நாட்டிலிருந்து எங்கிருந்து துளையிட்டு கொண்டு சென்றாலும் சுமார் 6300 கிலோமீட்டர்கள் வரை சென்றடையும் போதுதான் காணப்படும் என்பது இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும். இதனை மேலும் இலகுவாக புரிய செய்ய வேண்டுமென்றால் இந்த பூமியை ஒரு ஃபுட்பாலுடன் ஒப்பிடுங்கள். ஒரு ஃபுட்பாலின் மேலேதான் சர்ஃபேஸ் எனப்படும் அதன் மேற்பகுதியில்தான் நீங்கள் வாழ்கிறீர்கள். இப்பொழுது அந்த ஃபுட்பாலின் ஏதோ ஒரு பகுதியில் ஒரு துளையை இட்டு அதன் மறுபகுதிக்கு அந்த துளையை மறுபகுதி வரை அந்த துளையை இட்டு கொண்டு செல்கிறீர்கள். இது 12,000 கிலோமீட்டர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். அந்த ஃபுட்பாலின் மையம் வரை நீங்கள் அந்த துளையை இட்டால் ஏதோ ஒரு உலோகத்தை உபயோகித்து ஒரு துளையை இட்டால் அந்த மையம்தான் பூமியின் மையம் சுமார் 6300 கிலோமீட்டர் என்று நினைத்து கொள்ளுங்கள். ஆகவே பூமி என்பது மிகப்பெரிய ஒரு ஃபுட்பால் மாதிரியான ஒன்று என்று கற்பனை செய்து எமது ஜேர்னியை நாம் ஆரம்பிக்கலாம். உண்மையில் இந்த பூமி 4 வித்தியாசமான பகுதிகளாக எமது பூமியை நோக்கி நாம் பயணம் செய்யும் போது 4 மிகவும் வித்தியாசமான ஒன்றிலிருந்து ஒன்று மிகவும் வித்தியாசப்படும் 4 பகுதிகளை உள்ளடக்கியுள்ளது. அவை யாவை என்று முதலில் நாம் பார்ப்போம். அதன் முதலாவது பகுதிக்கு கிரஸ்ட் என்று கூறுவார்கள். இது சுமார் 0 கிலோமீட்டரில் ஆரம்பித்து 50 கிலோமீட்டர் வரை பூமியின் உள்நோக்கி செல்கின்றது. இரண்டாவது பகுதிக்கு மேண்டல் என்று கூறுவர். இது சுமார் 50 கிலோமீட்டரில் இருந்து சுமார் 2900 கிலோமீட்டர் வரை உள்நோக்கி செல்கின்றது. அதன் பின்னர் மூன்றாவது பகுதிக்கு அவுட்டர் கோர் என்று கூறுவர். இது சுமார் 2900 கிலோமீட்டரில் இருந்து சுமார் 5150 கிலோமீட்டர் வரை உள்நோக்கி செல்கின்றது. அதன் பிறகு கடைசியாக வருவதுதான் இன்னர். இது சுமார் 5150 கிலோமீட்டரில் தொடங்கி 6371 கிலோமீட்டரில் முடிவடைகின்றது. எனவே பூமியின் மையம் என்பது உண்மையில் நீங்கள் எங்கிருந்தாலும் அங்கிருந்து சுமார் 6371 கிலோமீட்டர்கள் சென்றால்தான் அடையப்படலாம் என்பதை இப்பொழுது புரிந்து கொண்டிருப்பீர்கள். இப்பொழுது வாருங்கள் எமது பயணத்தினை ஆரம்பிக்கலாம். இந்த ஒவ்வொரு பகுதியையும் கடந்து நாம் அதன் பூமியின் மையத்தை நோக்கி செல்லலாம். முதலாவது பகுதிதான் நாம் வாழும் கிரஸ்ட் என்ற பகுதி. இதற்கு ஏன் கிரஸ்ட் என்று கூறுகின்றனர் என்றால் இது ஏனைய பகுதிகளை விட மிகவும் குளிர்ச்சி அடைந்த பகுதியாகும். சூரியனிலிருந்து பூமி தோன்றிய போது சூரியன் மாதிரியே பூமியும் வெப்பமாக இருந்தது. ஆனால் காலப்போக்கில் இந்த கிரஸ்ட் பகுதி மட்டும் அதன் பூமியின் மேற்புறம் மட்டும் குளிர்ச்சி அடைந்து அதன் மூலம் மலைகளும் குன்றுகளும் காடுகளும் சமுத்திரங்களும் கண்டங்களும் தோன்றி உயிர்களும் தோன்றின. இதன் சாதாரணமான வெப்பநிலை சராசரி வெப்பநிலை 40 பாகை செல்சியஸாக மேற்புறத்தில் உள்ளது. இந்த கிரஸ்டின் சாதாரணமான வெப்பநிலை 40 பாகை. இதன் உள்ளே செல்ல ஆகக்கூடியது 100 பாகை வரை வெப்பநிலை இருக்கும். ஆனால் இந்த வெப்பநிலை ஏனைய பகுதிகளுடன் ஒப்பிடும் போது சாதாரணமாக எந்த ஒரு உயிர் வாழ்க்கையும் நடைபெறக்கூடிய வெப்பநிலை தான். மேலும் இந்த கிரஸ்ட் என்ற பகுதி டெக்டோனிக் பிளேட்ஸ் எனப்படும் மிகப்பெரிய தட்டுகளால் அமைந்துள்ளது. இந்த கிரஸ்ட் டெக்டோனிக் பிளேட்ஸ் என்ற கிரஸ்டின் பகுதிகள் என்னவென்றால் அவை மிகப்பெரிய பாறைகள் என்று கூறலாம். இந்த பாறைகள் இந்த கிரஸ்ட் பகுதி எங்கு முடிவடைகின்றதோ அதன் கீழ் காணப்படும் மேண்டல் என்ற பகுதியின் மேல் மிதந்து கொண்டிருக்கின்றன.
மேன்டல் குறித்து பிறகு பார்க்கலாம். மேன்டல் என்ற பகுதி கிரஸ்டினை விட மிகவும் ஆழமாக செல்லும். அந்த மேன்டல் என்ற பகுதியில்தான் கிரஸ்ட் என்ற பகுதி மிதந்து கொண்டு இருக்கின்றது. ஆகவே இந்த கிரஸ்ட் என்ற பகுதி ஒரே பகுதியாக இல்லாமல் அது பல பெரிய பெரிய துண்டுகளாக, பாறை துண்டுகளாக அமைந்துள்ளது. அதற்குத்தான் டெக்டோனிக் பிளேட்ஸ் என்று கூறுவார்கள். இந்த டெக்டோனிக் பிளேட்ஸின் மீது சமுத்திரங்களும் காணப்படலாம், கண்டங்களும் காணப்படலாம். இந்த பல்வேறு டெக்டோனிக் பிளேட்ஸ்களுக்கு இடையில் சிறு சிறு இடைவெளிகள் உண்டு. அவற்றின் ஊடாக மேன்டல் என்ற பகுதியில் காணப்படும் எரிமலை குழம்புகள் பூமியின் மேற்புறத்தில் கிரஸ்டின் மேற்புறத்திற்கு வரலாம். இதுதான் எரிமலை வெடிப்பு. மற்றும் இந்த டெக்டோனிக் பிளேட்ஸ் எனப்படும் பகுதிகள் ஒன்றுடன் ஒன்று மோதலாம். அவ்வாறு மோதும் போது ஏற்படும் சலனம்தான் எர்த்குவேக் எனப்படும் பூமி அதிர்ச்சி. எனவே இந்த கிரஸ்ட் என்ற பகுதியில்தான் பூமி அதிர்ச்சி என்றாலும் எரிமலை வெடிப்பு என்றாலும் எல்லாமே நடைபெறுகின்றது. மற்றும் இந்த கிரஸ்ட் என்ற பகுதியில்தான் அனைத்து விதமான உயிர் வாழ்க்கையும் நடைபெறுகின்றது. நாம் சாதாரணமாக எங்கு வாழ்கின்றோமோ அந்த நாட்டிலிருந்து மண்ணை தோண்டிக்கொண்டே சென்றால் சுமார் 50 கிலோமீட்டர் வரை இந்த கிரஸ்ட் காணப்படும். இந்த கிரஸ்டின் உள்ளேதான் அனைத்து விதமான உலோகங்களும் உள்ளன. அடுத்தது நிலத்தின் கீழான நீரும் இந்த கிரஸ்டில் தான் இருக்கின்றது. அனைத்து விதமான பெட்ரோலியங்களும் இந்த கிரஸ்டில் இருந்துதான் கிடைக்கின்றது. ஆகவே இந்த கிரஸ்ட் என்ற பகுதியைத்தான் பெரும்பாலானோர் பூமி என்று நினைத்து கொண்டிருக்கின்றனர். ஆனால் முழு பூமியின் விட்டத்தில் அல்லது முழு பூமியின் பாரத்தில் இந்த கிரஸ்ட் என்ற பகுதி ஒரு மிகச்சிறிய ஒரு பகுதி தான். ஏனென்றால் அது சைஃபரிலிருந்து 50 கிலோமீட்டர் வரை மட்டுமே கீழ் நோக்கி செல்கின்றது. இப்பொழுது நாம் பார்ப்போம் இரண்டாவது பகுதியான மேன்டல் குறித்து. இந்த மேன்டல் என்ற பகுதி கிரஸ்ட் பகுதியை தாங்கிக் கொண்டிருக்கும் பகுதியாகும். இது கிரஸ்ட் பகுதியை விட மிக மிக ஒரு நீண்டு செல்லும் ஆழமான பகுதியாகும். ஏனென்றால் இந்த மேன்டல் பகுதி ஆரம்பிப்பது பூமியின் உள்ளே சுமார் 50 கிலோமீட்டர்கள், இது முடிவடைவது சுமார் 2900 கிலோமீட்டர்கள் ஆழத்தில். அவ்வாறென்றால் பார்த்து கொள்ளுங்கள் கிரஸ்ட் பகுதியை விட இந்த மேன்டல் என்ற பகுதி எவ்வளவு பெரியது என்று. மற்றும் இந்த மேன்டல் என்ற பகுதி முழுக்க உருவாகி இருப்பது எதனால் என்றால் மோல்டன் லாவா எனப்படும் சிலிகேட் மினரல்ஸ் மற்றும் மோல்டன் லாவாக்களினால் ஆகும். சிலிகேட் மினரல்ஸ் மற்றும் மோல்டன் லாவாக்கள் ஒரு ஆறு மாதிரி, மிகப்பெரிய ஒரு சமுத்திரம், நெருப்பு சமுத்திரம் மாதிரி ஒன்றிணைந்து அசைந்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கின்றன. மற்றும் இவை திண்மம், திரவம் இந்த இரண்டு விடயங்களும் கலந்த ஒரு பகுதியாக காணப்படுகின்றன. இந்த முழு மேன்டல் பகுதியும் திண்மத்தாலும் திரவத்தாலும் ஒன்றிணைந்த பகுதியாக காணப்படுகின்றது. இது எப்பொழுதும் அசைந்து கொண்டேதான் இருக்கும். இந்த மேன்டல் என்ற பகுதி தான் கிரஸ்ட் பகுதியை முழுமையாக தாங்கிக் கொண்டிருக்கின்றது. அதனால் தான் சில வேளை இந்த கிரஸ்ட் பகுதியில் காணப்படும் டெக்டோனிக் பிளேட்ஸ் எனப்படும் அந்த விரிசல்களின் ஊடாக இந்த மேன்டலில் என்ன காணப்படுகின்றதோ, இந்த மேன்டல் பகுதி முழுவதும் காணப்படுவது எரிமலை குழம்புகள். நாம் லாவா என்று நாம் காணும் அந்த பூமியின் மீது லாவாக்களை கண்டிருப்பீர்கள் எரிமலை வெடிப்பின் போது. அந்த லாவாக்கள் மாதிரியான அமைப்பு தான் இந்த முழு மேன்டல் பகுதியிலும் காணப்படுகின்றன. எனவே இந்த எரிமலை வெடிப்புகளின் போது டெக்டோனிக் பிளேட் அந்த விரிசல்களின் ஊடாக லாவாக்கள் விசிறப்படுகின்றன. அது மாதிரி தான் இந்த மேன்டலின் மேலே தான் கிரஸ்ட் பகுதியில் உள்ள டெக்டோனிக் பிளேட்ஸ்கள் மிதந்து கொண்டிருக்கின்றன என்று கூறினோம். அவை சில வேளை ஒன்றுடன் ஒன்று மோதலாம். அவ்வாறு மோதும் போது ஏற்படுவது தான் எர்த்குவேக் எனப்படும் பூமி அதிர்ச்சிகள். எனவே இன்னும் நாம் பார்க்க போனால் இந்த மேன்டல் என்ற பகுதி மிக நீண்ட ஒரு பகுதியாக இருப்பதுடன் மிக ஆழமான பகுதியாக இருப்பதுடன் அது கிரஸ்ட் பகுதியை விட மிக மிக வெப்பமான பகுதியாகவும் இருக்கின்றது. இது இரு பிரிவுகளாக பிரிக்கப்பட்ட
பிரிக்கப்பட்டுள்ளது. மேல்புற மேன்டேல் மற்றும் கீழ்ப்புற மேன்டேல் என்பவை ஆகும். இதில் மேல்புற மேன்டேல் பகுதியில் வெப்பநிலையானது சுமார் 500 900 பாகை செல்சியஸாக இருக்கும். அதேவேளை கீழ்ப்புற மேன்டேலை நோக்கி செல்லும் போது வெப்பநிலை மிகவும் அதிகரிக்கின்றது. சுமார் 4000 பாகை செல்சியஸ் வரை இந்த மேன்டேலின் கீழ்ப்புற பகுதியின் வெப்பநிலை அதிகரித்து கொண்டே செல்கின்றது. அடுத்தது, இந்த மேன்டேல் தான் உண்மையில் கிரஸ்ட் பகுதியை தாங்கி பிடித்து கொண்டிருக்கின்றது என்று நாம் கண்டோம். மற்றும் இந்த மேன்டேல் முழுக்க சிலிகேட் மினரல்ஸ் எனப்படும் லாவா குழம்புகளால் உருவானது என்றும் நாம் கண்டோம். அடுத்தது இது மிகவும் ப்ரெஷர் கூடிய ஒரு பகுதியாக இருக்கின்றது என்றும் கண்டோம். ஏனென்றால் முழு பூமியின் கிரஸ்டின் பாரத்தினையும் இதுதான் தாங்குகின்றது. அடுத்ததாக நாம் பயணம் செய்வோம் பூமியின் 3வது பகுதியான அவுட்டர் கோர் என்ற பகுதியை நோக்கி. இந்த அவுட்டர் கோர் என்ற பகுதி கிரஸ்ட் மற்றும் அதைத் தொடர்ந்து மேன்டேல் என்ற பகுதி எங்கு முடிவடைகின்றதோ அங்கு தொடங்குகின்றது. மேன்டேல் என்ற பகுதி முடிவடைவது சுமார் 2900 கிலோமீட்டர்களில். எனவே இந்த அவுட்டர் கோர் பகுதியானது சுமார் 2900 கிலோமீட்டரில் தொடங்கி அது 5150 கிலோமீட்டர்கள் வரை கீழ்நோக்கி பறந்து விரிந்துள்ளது. எனவே இந்த அவுட்டர் கோர் என்ற பகுதி மேன்டேல் என்ற பகுதியையும் விட மிக நீண்டதொரு பகுதியாக பூமியின் உள்ளே காணப்படுகின்றது. மற்றும் இது மேன்டேல் பகுதியிலிருந்து எவ்வாறு வித்தியாசப்படுகின்றது என்றால் இது முழுக்க திரவங்களால் ஆனது. மேன்டேல் என்ற பகுதியானது திரவம் திண்மம் இரண்டும் கலந்த ஒரு நிலையில் ஒரு நெருப்பு குழம்பாக ஓடிக்கொண்டிருப்பதாக நாம் கூறினோம். ஆனால் இந்த அவுட்டர் கோர் என்ற பகுதி அவ்வாறில்லாமல் அது முழுமையாக இரும்பினாலும் நிக்கல் உலோகத்தினாலும் ஆனது. ஆனால் இந்த இரும்பும் நிக்கல் உலோகமும் சாதாரணமாக கிரஸ்ட் பகுதியில் நாம் தோண்டியெடுக்கும் இரும்பு நிக்கல் மாதிரி உலோகங்களாக இல்லாமல் திரவ நிலையில் இறுகிய நெருப்பு குழம்புகளாக காணப்படும் அந்த இரும்பாகவும் நிக்கலாகவும் காணப்படுகின்றன. எனவே இது திரவ நிலை இரும்பு மற்றும் நிக்கல் உலோகங்களை முழுமையாக கொண்டமைந்த மிகவும் வெப்பமான பகுதியாக இருக்கின்றது இந்த அவுட்டர் கோர் என்ற பகுதி. இந்த பகுதி 2900 கிலோமீட்டரில் ஆரம்பித்து 5150 கிலோமீட்டர் வரை கீழ் நோக்கி செல்கின்றது. மற்றும் இதன் வெப்பநிலை மேன்டேல் என்ற மேலே உள்ள பகுதியை விட மிக அதிகமாகத்தான் இருக்கும். ஆக குறைந்தது 400 பாகை செல்சியஸ், ஆக கூடியது சுமார் 5000 பாகை செல்சியஸ், ஆக குறைந்தது 4000 பாகை செல்சியஸ், ஆக கூடியது சுமார் 5000 பாகை செல்சியஸ். சாதாரணமாக சூரியனின் மேற்பரப்பில் இந்த வெப்பநிலை தான் காணப்படுகின்றது. எனவே ஒரு மினி சூரியனே பூமியின் உள்ளே இருக்கின்றது என்று நாம் நினைத்து கொள்ளலாம் இந்த அவுட்டர் கோர் குறித்து நாம் சிந்திக்கும் போது. மற்றும் இந்த அவுட்டர் கோர் தான் பூமியின் மேக்னெட்டிக் ஃபீல்ட் எனப்படும் காந்தப்புலத்தை உருவாக்குகின்றது. பூமியை சுற்றிலும் இந்த ஸ்பேஸில், அதாவது விண்வெளியில் காந்தப்புலம் காணப்படுகின்றது. அந்த காந்தப்புலம் தான் பூமிக்கு இந்த ஸ்பேஸில் இருந்து வரும் சூரியன் மற்றும் ஏனைய விண்பொருட்களில் இருந்து வரும் அபாயகரமான கதிர்களில் இருந்து பூமியை காப்பாற்றுகின்றது. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டினை உருவாக்குவது இந்த அவுட்டர் கோர் தான். அவுட்டர் கோரில் இருந்துதான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் முழுமையாக உருவாகி அது ஸ்பேஸ் வரை செல்கின்றது. எனவே இந்த அவுட்டர் கோர் என்பது நாம் ஏற்கனவே கூறியது மாதிரி திரவ நிலையில் அமைந்துள்ள அயன் மற்றும் நிக்கல் உலோகங்களால் ஆனது. மற்றும் இது முற்றுமுழுதாக திரவ நிலையில் ஆறுகள் போன்று ஓடிக்கொண்டிருக்கின்றது. அதிகமான வெப்பத்தை அது கொண்டது மற்றும் அதிகமான ப்ரெஷரையும் அது கொண்டது. இந்த அவுட்டர் கோர் தான் மேன்டல் பகுதியை தாங்கி பிடிக்கின்றது. மேன்டல் பகுதி தான் கிரஸ்ட் பகுதியை தாங்கி பிடிக்கின்றது. கடைசியாக எமது பயணத்தில் நாம் இன்னர் கோர் குறித்து இப்பொழுது பார்க்க உள்ளோம். இன்னர் கோர் தான் எமது பயணத்தின் கடைசியான பகுதியாகும். எமது அவுட்டர் கோர் என்ற பகுதி சுமார் 5150 கிலோமீட்டரில் முடிவடைவதாக கண்டோம். அது முடிவடைந்த உடனே
5150 கிலோமீட்டரில் இருந்து சுமார் 6371 கிலோமீட்டர் வரை இந்த இன்னர் கோர் காணப்படுகின்றது. இதற்கு ஏன் இன்னர் கோர் என்று கூறுவர் என்றால், இது மிகவும் பிரஷரை தாங்கிக் கொண்டிருக்கும், முழு பூமியின் பாரத்தையும் தன்னகத்தே தாங்கிக் கொண்டிருக்கும், மிகவும் கொம்ப்ரஸ் பண்ணப்பட்ட, கொம்ப்ரஸ் என்றால் மிகவும் அடக்கப்பட்ட, மிகவும் தமிழ் கூறுவது என்றால் மிகவும் ஒடுக்கி அடக்கி வைக்கப்பட்ட ஒரு பகுதியாகும். ஆகவே இப்பொழுது ஒரு மனிதரின் மீது பல ஆயிரக்கணக்கான மனிதர்கள் ஒரு மனிதரின் மீது இருக்கின்றார்கள் என்றால் அந்த கீழே உள்ள மனிதர் எவ்வளவு ஒரு பிரஷரை தாங்குவார். அது மாதிரி தான் முழு பூமியில் இருந்து நாலாபுறங்களிலிருந்து வரும் அனைத்து விதமான பாரத்தையும் தாங்குவது இந்த இன்னர் கோர் தான். இந்த இன்னர் கோர் அவுட்டர் கோரினை விட ஒரு சிறிய பகுதியாகத்தான் இருக்கின்றது. அதாவது 5550 கிலோமீட்டரில் ஆரம்பித்து 6371 கிலோமீட்டரில் முடிவடைகின்றது. சுமார் 1000 கிலோமீட்டர்கள் வரை அது நீண்டு செல்கின்றது. இந்த 1000 கிலோமீட்டர்களும் அது எதனால் ஆனது என்றால் நிக்கல் மற்றும் அயன் தான். ஏற்கனவே அவுட்டர் கோர் உருவாகியுள்ளதும் நிக்கல் அயன் என்ற உலோகங்கள் திரவ நிலையில் இருப்பதனால் ஆகும். இந்த இன்னர் கோரும் நிக்கல் மற்றும் அயன் உலோகங்களால் தான் ஆளப்படுகின்றது, அதாவது ஆக்கப்பட்டுள்ளது. என்றாலும் இங்கு என்ன வித்தியாசம் என்றால், இந்த நிக்கல் மற்றும் அயன் உலோகங்கள் திரவ நிலையில் முழுதாக இருக்காமல் மிகவும் பிரஷர் காரணமாக மற்றும் சுமார் 5700 பாகை செல்சியஸ் வரை காணப்படும் ஹை டெம்பரேச்சர் காரணமாக அவை இறுகிய நிலையில், மிகவும் இறுகி போன நிலையில் இருக்கின்றன. மிகவும் அழுத்தமான இறுகிய நிலையில் இருக்கும் நிக்கல் மற்றும் அயன் உலோகங்களால் ஆனதுதான் இந்த இன்னர் கோர். அது மிகவும் ஆழமாக சுமார் 5150 6371 கிலோமீட்டர்கள் வரை பறந்து விரிந்துள்ளது. எனவே பூமியின் இன்னர் கோர் என்பது சாதாரணமாக மிகப்பெரிய கோள்களின் ஜூபிட்டர் போன்ற மிகப்பெரிய கோள்களை எடுத்துக்கொண்டால் அவற்றின் இன்னர் கோர் போன்றே அந்த அளவு மிகவும் பிரஷரை தாங்கக்கூடியதாகத்தான் இருக்கின்றது. இல்லாவிட்டால் எமது பூமியால் தாக்குப்பிடிக்க முடியாது, சூரியனை சரியாக சுற்றி வர முடியாது. எந்த ஒரு பிளானட்டிற்கும் அதன் இன்னர் கோர் அதன் பேலன்ஸினை பாதுகாப்பதற்கு மிக 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 முக்கியமாக இருக்கின்றது. எனவே இப்பொழுது நாம் எமது ஜேர்னியை முடிக்க உள்ளோம். எமது ஜேர்னியின் கடைசி கட்டத்தில் உள்ளோம். இந்த இன்னர் கோரில் இருக்கும் மிக இறுகிய நிலையில் இருக்கும் அயன் மற்றும் நிக்கல் உலோகங்களை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் உண்மையில் நாம் அங்கு ஒருபோதும் எமது வாழ்க்கையில் செல்லவே முடியாது. ஏனென்றால் அங்குள்ள பிரஷர் நினைத்து பார்க்கக்கூட முடியாது. முழு பூமியின் பாரத்தையும் தாங்குவது இந்த இன்னர் கோர் தான் என்பதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். எனவே மீண்டும் கூறுவது என்றால், பூமியின் 4 வேறுபட்ட பாகங்களின் ஊடாக நாம் எமது பயணத்தை மேற்கொண்டோம். அந்த பயணத்தின் மூலம் எமது பூமி சூரியனிலிருந்து உருவான போது என்னென்ன மெட்டீரியல்ஸ் என்னென்ன வகையில் இருந்ததோ அது மாதிரி தான் இப்பொழுதும் அதன் ஆழத்தில் உள்ளது. அதன் மேற்பகுதியான கிரஸ்ட் என்ற பகுதி மட்டும்தான் மாறியுள்ளது. அதில் மட்டும்தான் உயிர் வாழ்க்கையும் மற்றும் எல்லா செயற்பாடுகளும் நடைபெறுகின்றது. அந்த கிரஸ்ட் பகுதியின் ஒரு சிறு பகுதியை மட்டும்தான் எமது டெக்னாலஜியினால் கண்ட்ரோல் பண்ணி எமது வாழ்க்கையை நடத்த முடிகின்றது. பூமியின் கீழே உள்ள பூமியின் மையத்தை நோக்கி உள்ள ஏனைய பகுதிகளை மனிதனால் கண்ட்ரோல் பண்ண முடியாது என்பதை நாம் தெரிந்து கொண்டோம். எனவே இந்த ஜேர்னி மிகவும் சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இது மாதிரியான இன்னும் சுவாரஸ்யமான அஸ்ட்ரோனமிக்கல் மற்றும் ஃபிசிக்ஸ் தொடர்பான வீடியோக்களுக்காக எம்முடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள்.